நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். பிளஸ் வந்துட்டு உங்களுடைய பேபிக்கு மதர் மில்க்கும் வந்துட்டு ரொம்ப அதிகமா கிடைக்கும். எல்லாம் வந்துட்டு ஓட்ஸ் தான். ஓட்ஸ பொறுத்தவரைக்கும் காலையில எந்து பிரஷ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா நீங்க ஓட்ஸ் கஞ்சி குடிச்சீங்கன்னா, அந்த டே ஃபுல்லாவே வந்துட்டு உங்க ஸ்டொமக்க ஃபுல்லாவே வச்சிருக்கும். நீங்க ஸ்நாக்ஸு, ஆயில் ஐட்டம் அந்த மாரி இதுவுக்கெல்லாம் வந்துட்டு போமாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓட்ஸ் கூட சில பல விஷயத்த ஆட் பண்ணா தான் உங்களுடைய மதர் மில்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லன்னா வந்துட்டு பாதாமு, ட்ரை ஃப்ரூட்ஸ், வால்நட் இத வந்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில பாதாமுடைய ஸ்கின் மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஓட்ஸ வந்து 200 எம்எல் கிளாஸ்ல வந்து பால் எடுத்துக்கோங்க. அந்த பால ஊத்தி கொதிக்க வச்சு, அதில ஓட்ஸ போட்டு நல்லா கலக்கிட்டு, இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ சும்மா அப்படியே கட் பண்ணி அப்படியே தூவிக்கோங்க. தூவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணணும் அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா, 1 டேட்ஸ் இல்ல 2 டேட்ஸ் அதையுமே வந்துட்டு ஸ்லைஸ் மாரி கட் பண்ணிட்டு, அதையும் வந்துட்டு மேல தூவி அவ்வளோதான். இத மட்டும் டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து வெயிட்டும் லாஸ் ஆயிடும். பிளஸ் வந்துட்டு மதர் மில்க்கும் வந்துட்டு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அதே மாதிரி வந்து இந்த வால்நட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாம்ல. தேவையில்லாத கொழுப்பெல்லாம் ஓட்ஸ் எடுத்துரும். ஹெல்த்தியான ஃபேட் மட்டும் உங்க உடம்புக்கு கிடைக்கும். அது இல்லாம அந்த ஃபேட்டும் உங்க குழந்தைக்கும் போய் சேரும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொல்லிட்டேன். ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிடலாம் வந்துட்டு, எப்பயுமே வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல ரைஸ் எடுத்துக்கும்போது, 1 கரண்டி ரைஸ் இவ்ளோ போதும். ஒரு 200 கிராம் ரைஸ் எடுத்துக்கோங்க. காய்கறி, வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. லைக் அவரைக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி 1 இல்ல 2 நீங்க சப்பாத்திய வந்துட்டு மாவு பெசஞ்சு வச்சீங்கன்னா, 2 டேஸ் கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சா கெடாது. ஸோ, உங்களுக்கு 2 டேஸ் ஒன்ஸு மாவு வந்துட்டு பெசஞ்சு வச்சுக்கோங்க. 1 சப்பாத்தி இல்ல 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. 1 கை ரைஸ் எடுத்துக்கோங்க. காய்கறி அதிகமா எடுத்துக்கோங்க. காய்கறில வந்து ஆயிலும், சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த மாதிரி நீங்க டெய்லி ரொட்டீன்ல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய வெயிட்டும் லாஸ் ஆகும். பேபிக்கு மில்க் சப்ளைவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி ஆஃப்டர்நூன் டைம்ல வந்துட்டு எக்கு ஸ்நாக்ஸா கூட சாப்பிடுங்க. இல்லன்னா லஞ்ச்லயே கூட வச்சு கூட சாப்பிடுங்க. டெய்லி ஒரு எக்கு ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட்டு டின்னருக்கும் சரி, மோஸ்ட்டா சப்பாத்தி, இந்த ராகி ஐட்டம் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே மாரி பச்சை பயிர்ல வந்துட்டு தோசை சுட்டு சாப்பிடுறது, இல்லன்னா பச்சை பயிறு சுண்டல் சாப்பிடுறது, இல்லன்னா பச்சை பயிர வந்துட்டு மொளக்கட்ட வச்சு அத சாப்பிடுறது. இந்த மாரிலாம் நீங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய ஹெல்த்துக்கும் நல்லது. உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு, நல்ல கொழுப்ப மட்டும் உள்ள வச்சுக்கும். அது இல்லாம உங்களுடைய பேபிக்கும் வந்துட்டு மில்க் சப்ளை பயங்கரமாவே இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு விஷயம், சில பேர்லாம் வந்து பீன்ஸு, கேரட்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஸோ ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு டிப்பு சொல்றேன். பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு இது 3யுமே வந்துட்டு எப்பயும் போல பொரியல் பண்ணி வச்சிருந்தா, முட்டை பிடிச்சவங்க வந்து 2 முட்டைய உடைச்சு ஊத்தி, இந்த பீன்ஸ், கேரட் பொரியல் அதில போட்டு நல்லா அடிச்சு, ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிடுங்க. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு மில்க் சப்ளைவும் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட்டும் லாஸ் ஆகும். நீங்க காய்கறி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாப்பிடுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வெயிட் லாஸும் பயங்கரமா ஆகும். நல்ல மில்க்கும் வந்துட்டு சப்ளை ஆகும். பேபிக்கு மில்க் இல்லாம நீங்க கஷ்டப்படவே மாட்டீங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய பேஜ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாரி டிப்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா, இதுல லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க.